கொண்டு வரணும்ப்பா, வைராக்கியம் கொண்டு வரணும். வைராக்கியத்தோட இருந்தா எதையும் தூக்கம் நம்மள வருமா? அது என்ன? அது என்ன நம்மளை மிஞ்சி தூக்கிட்டு போற விஷயமா? கிடையவே கிடையாது. தேவைப்படுற நேரம் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும், தேவையில்லாத நேரத்துல அதை ஒதுக்கி தூரமா வச்சிடணும். எல்லா விஷயமும் அப்படித்தான். சாப்பாடுல இருந்து, தூக்கத்துல இருந்து, பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாமே. அன்னு உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். 24 மணி நேரத்துல டைம் ஒதுக்கி கூட நடத்தியிருக்கேன். நீ நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு சொல்லி. சம்பாதிக்க போறியா, ஒரு 10 மணி நேரம் ஒதுக்கிக்கோ. 8 மணி நேரங்கிறது இன்னைக்கு போயிருச்சு. எங்க போனாலும் 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன். எந்த வேலைக்கு போனாலும் 10 மணி நேரம் ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துல 10 மணி நேரத்தை ஒதுக்கிது. உனக்கு தூக்கத்துக்குன்னு 6 மணி நேரம் எடுத்துக்கோ, 8 மணி நேரம் கூட எடுத்துக்கோ. 18 மணி நேரம் போச்சா? மீதி எவ்வளவு இருக்கு? 6 மணி நேரம் இருக்கு. 6 மணி நேரத்துல 2 மணி நேரம் குடும்பத்துக்காக ஒதுக்கிக்கோ. எப்படி? 2 மணி நேரம் குடும்பத்துக்காக, மனைவியை பாக்குறது, பெண்ணா இருந்தா கணவனை பாக்குறது, குழந்தைகளை பாக்குறது, அவங்கள பராமரிக்கிறது, செய்யறது 2 மணி நேரம் ஒதுக்கிக்கோ. மீதி எவ்வளவு இருக்கு? 4 மணி நேரம் இருக்கு. 4 மணி நேரத்துல சுற்று வட்டாரத்துல உனக்கு சார்ந்த நண்பன், அவன் இவன் லொட்டு லொடுக்கு இருக்கும் இல்லையா, அவனுக்காக ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கிக்கோ. மீதி எவ்வளவு இருக்கு? 2.5 மணி நேரம் இருக்கு. இந்த 2.5 மணி நேரத்தை நீ இறைவனுக்காக ஒதுக்கலாம்ல. ஆனா என்ன சொல்லுவீங்க? நேரமே இல்ல சாமி, இங்க வரணும்னு நினைக்கிறோம், வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கல சாமி. அங்க என்னமோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் பேசி இவங்க கையெழுத்து போட போறாங்க, இவங்களுக்கு நேரம் வாய்க்கலன்னு சொல்லுவாங்க. இறைவனை சார்ந்து ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு இது பண்ணணும்னா நேரம் கிடைக்காதும்பாங்க. அதுக்கு காரணம் தேடுவாங்க. இப்ப நான் சொன்ன கணக்கு சரியா இருக்கா? ஆனா இந்த 2.5 மணி நேரத்துக்கு என்ன செய்வேன்னா, உப்புக்களுக்கு கூட ஆகாத இடத்துல போய் வினைய நேரத்தை போக்கடிப்பேன். நம்ம என்ன சொல்றோம்? அந்த தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு உனக்கு தேவைப்படுற இடத்த அந்த 2.5 மணி நேரத்தை உபயோகப்படுத்து. உனக்கான எந்த இடமோ அந்த இடத்துல உபயோகப்படுத்துங்கிறோம். டெய்லி இறைவனை பார்த்து மனசுக்குள்ள அகத்துக்குள்ள நிறுத்தி அவனை வந்து மன்றாடு. உனக்குள்ள கற்பனையை கொண்டு வா. இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். சச்சிதானந்தர் சர்க்குரு கணக்கு மெட்டியாருன்னு வச்சுக்கையன். நீ இறைவனை நேரில் பார்க்கல, கணக்கு மெட்டியாருன்னு வச்சுக்கையன். கணக்கு மெட்டியார் நம்ம முன்னாடி இருக்கிறாரு, அவர் நம்ம முன்னாடி இருக்கிறாரு, அவருக்கு பாத பூசை பண்றோம் அப்படிங்கறத உனக்குள்ள கற்பனையை கொண்டு வா. அப்படியே கற்பனை கொண்டு வா. அப்படி கொண்டு வந்து நடத்தி பார்த்து நீ பாரு, உனக்குள்ள அனுபவம் வர்றத. வெளியில நம்ம பண்றது பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு உள்ள பண்றோம் பாரு ஆராதனை பூசைகள், அதுதான் சிறப்பு. உள்ள பண்ற அவசியம் தான் சிறப்பு. உள்ள பண்ற பாத பூசை தான் சிறப்பு. அப்படி பண்ணும் போதுதான் இறைவன் பாதத்தை வந்து நீ கெட்டியா பிடிக்க முடியும், தொட்டு வணங்க முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணி பூசிச்சு போகும்போது நிச்சயமா நமக்கு இறை பாதம் கண்ணுக்கு தோணும். அந்த பாதத்தை தொட்டு நம்ம வணங்கலாம். இதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, அனுபவத்தில் இருக்கிறவங்க. இறைப்பாதம் எப்படி கிடைக்கும்னா கிடைக்கும். அதை நம்ம மனம் உணர்ந்து நம்ம ஆன்மா ரீதியா நம்ம அதை பார்த்து அந்த பாதத்தை தொட்டு வணங்குற வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறான், கொடுக்குறான். நம்ம அதை தேடி போனா, அதனால 2 நாள் 3 நாள் தேடி போனோன்னு வந்துருவாங்கன்னு நினைக்க கூடாது. அது பல நாள் தேவைப்படும். பல நாள் அதுக்கான உழைப்பு போட்டு நீ தேடுதல் வச்சு கண்டுபிடிச்சு வணங்குனதுக்கு அப்புறம் தான் நீ கூப்பிட்டா உடனே வந்து நிற்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லையா, எப்படி கூப்பிடணும், எப்படி அவங்களை தேடணும், எப்படி வர வைக்கணுங்கிறது நீ கத்துக்கிருவ. அப்ப அந்த விதி பிரகாரம் நீ கூப்பிடும் போது டக்குனு முன்னாடி வந்து அந்த காட்சிகள் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த நிலைப்பாடுகள் நமக்கு வர்றது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம நினைச்சது மாதிரி அது வந்து உள்ள வந்துடாது. ஏன்னா அது ஃபுல்லாவே ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. ஆன்மா ரீதியா தான் நம்ம வந்து அவங்களை கொண்டுட்டு வர முடியும். ஆன்மா ரீதியா தான் மகிழ்ச்சி அடைய முடியும். ஆன்மா ரீதியா தான் நம்மளுடைய நிறை குறைகளை வந்து நிவர்த்தனை பண்ண முடியும். மன ரீதியாவோ நம்ம வந்து சரீர ரீதியாவோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிறலாம், நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம்
கனவுல கூட நினைச்சா கூட நடக்காது. கனவுல நினைச்சு பார்த்துக்கலாம். நிறைய நம்ம செல்வேந்திரா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கலாம். கனவுல நிறைய நமக்கு பணம் வந்து குமியிறது மாதிரி கனவு வாங்கலாம். ஆனா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அது நம்மகிட்ட இருக்குமா? தேடணும். இன்னொன்னு அவ்வளவு வந்துச்சு இவ்வளவு வந்துச்சு காணும், சும்மா உட்காந்துட்டு இருக்கோம்னு நினைப்போம். புரிஞ்சதா? அப்போ அது மாதிரிதான் நீ சரீர ரீதியாவும் உன் என்ன ரீதியாவும் நீ பயணம் பண்றது, கனவுல என்ன நினைச்சு பாக்குறியோ அப்படித்தான் இது நடக்கும். ஆனா அது உண்மையான நிலைப்பாட்டுக்குள்ள நமக்கு வந்து நிக்குமானா நிக்காது. ஆமா, அது இந்த உண்மையான நிலைப்பாட்டை எங்க கத்து கொடுக்குறாங்க, எங்க உங்களுக்கு போதிக்கிறாங்கன்னு சொன்னா, அது சிவ சித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாட்டுக்குள்ள யாரு பயணம் பண்றாங்களோ அவங்க மத்தரும் தான் அந்த உண்மை நிலையை போதனை கொடுப்பாங்க. இதுக்குள்ள இல்லாதவங்க இந்த போதனைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கத்துக்கிட்டது வேற, பக்தி ரீதியா மேலோட்டமா கத்துக்கிட்டு போறதுனால இதை பண்ணு, இந்த பரிகாரத்தை இப்படி பண்ணு, இல்ல இவ்வளவு கொண்டாந்து கொடு நான் பாத்துக்கிறேன், இப்படி போயிடுவாங்க அவங்க. ஆனா அது நமக்கு வந்து பரிபூர்ணமான நிவர்த்தனை கிடைக்குமாம் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச பல இது நம்ம இங்க பலரை குணப்படுத்திருக்கிறோம், பலரை வந்து பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கிறோம், புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்கிறோம். இங்க வந்து மாங்கல்ய பாக்கியம் கூட ஒரு குழந்தைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். யாரு? குருவியா பொண்ணுக்கு. அதை தேடி யாரும் வரல, நம்ம அதுக்குள்ள போகல இல்லையா? யாரு எதை தேடி வராங்களோ அதைத்தானே நம்ம காட்டி கொடுக்க முடியும். இப்ப இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே என்ன சொல்றோம், பேப்பர் 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 பேப்பரை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேப்பரை நான் அச்சரிச்சா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. புரிஞ்சதா? சரி, அந்த பேப்பர் உங்களை வந்து சேரணும்னா கூட அதுக்கான உழைப்பு நீங்க போடணும்ல. ஆன்ம ரீதியான அந்த உழைப்பு போடணும். போட்டா அது எந்த ரூபத்துல வரும் அப்படிங்கிறது இருக்கு. அது இந்த ரூபத்துலதான் உனைய வந்து சேரும், உனக்கு அது நன்மையை தரும் அப்படின்னு எல்லாம் கோடிட்டு காட்ட முடியாது. அதையும் தேடி நம்ம பிடிக்க முடியும் இருக்கு, தேடணும்ல. 3:30 மணிக்கு எஞ்சி அதை யாரு சாமி கேட்க? எந்திக்க முடியாம அப்பதான் தூக்கம் வருது. உட்காந்துக்கிட்டே தூக்கம் வரும்போது படுத்திருக்கும் போது தூக்கம் வராதா என்ன? புரியுதானே சொல்றது? அதுக்கு நான் நிறைய சொல்லுவேன், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 3:30 மணிக்கு நினைப்பு வந்தா மாத்திரம் காலிட்டு இப்படி எத்துனா மடார்னு எழுந்து உட்காடுறீங்க இல்ல. அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அது மாத்திரம் தான் கரெக்டா பண்ணுவாங்க. அந்த இடத்துல தூக்கமெல்லாம் போயிடும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் அந்த எண்ணத்தை அதுல வந்து நிறுத்தணும்ல. நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதா? ஆனா அதுல நிறுத்த மாட்டோம். இன்னும் சொல்ல போனா இங்க நான், ஏன்னா அந்த இடத்துல இங்க யாரும் வரல. ஒரு குழந்தை பாக்கியத்துக்கோ இல்ல இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க. கடுமையான பயிற்சி அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை வடிவம் கொடுக்கும் போது அவங்க கணவன் மனைவி ஒண்ணு சேரும் போது கூட நீ இந்த நாமத்தை சொல்லி ஒண்ணு சேரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த நாமத்தை நீ சொல்லி ஒண்ணு சேரும் போது அதுல சனிக்கிற குழந்தைய ஜெயிக்கிறதுக்கு இறைவனை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த வடிவத்தில் குழந்தைகளும் பிறக்க வச்சிருக்கிறோம். அதுக்கு அவ்வளவு பவர். நீங்க நினைக்கிறீங்க இல்ல அந்த மந்திரம் எல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. என்ன அதுக்கான பவர் என்னவோ அதை உபயோகப்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் வேலூர்ல. அந்த மாதிரி மந்திரம் துதி பாடி குழந்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. புரிஞ்சதா சொல்றது? இறைவனை நினைக்காத இடமே கிடையாது, இறைவன் இல்லாத இடமே கிடையாது. நீ எந்த இடத்துல நினைச்சுக்கலாம். இன்னும் நீ போய் உட்காந்துட்டு உனக்கு கழிவு வரலன்னா உட்காந்துட்டு அங்கனக்குள்ள சர்க்குருவே சச்சிதானந்தா என் குருவே அவனே இவனே மயிரே மத்தாங்காயன்னு கூட சொல்லிட்டு நீ உட்காந்தேன்னா அது வந்துடும், கழிவு வந்துடும். புரிஞ்சதை நான் சொல்றது? என்ன இது சொல்ல போனா அது என்ன நம்ம முருகன் இது இருக்கு இல்லையா, கந்த சஷ்டி கேட்டீங்கன்னா எல்லா கருதியும் வரும். அதுல தலையில இருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லி நீ வந்தா அது பாதுகாக்கப்படும் இருக்கு. அப்புறம் என்ன ஒளிமறைவு இருக்கு? இந்த இடத்துல இது சொல்லக்கூடாது, இங்க சொல்லக்கூடாது, இங்க சொல்லக்கூடாது, அங்க மாத்திரம் தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. சதா நேரமும் இறைவனை உனக்குள்ள ஐக்கியப்படுத்துறது தான் மனிதனுடைய நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அது தேல்றோமா மோல்றோமா உறங்குறோமா அங்கிறது கிடையாது.
24 மணி நேரம் உனக்குள்ள இறைவனை நிறுத்த கத்துக்கோ. 24 நேரம் உள்ள நிறுத்திக்கிட்டு அவன் பூரா எல்லாரும் சாமியார ஓடி போயிட போறாங்களா ஆணும் பொண்ணும்? அது கிடையாது. அது எவன் ஒருத்தனுக்கு அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கானோ அவங்க மாத்திரம் தான் அந்த இடத்த குடிச்சு போக முடியும். நாம நினைச்சவெல்லாம் எல்லாரும் போயிட முடியாது. நினைச்சவெல்லாம் போறதா இருந்தா பாதி நாளையில ரோட்ல தான் சுத்திட்டு தெரியணும். ஏன்னா அதுக்கான முடிவை அவன் எடுக்கல இல்ல. அது அவன் எடுத்தா தான் நம்ம அந்த இடத்துக்குள்ள போக முடியும். ஆனா நாம அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிற நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம நிலைப்பாட்டுல நாம தூய்மையான மனிதனா இருக்கணும், மானிடனா நம்ம வாழ கத்துக்கிறோம். இந்த பூமியில அவதரிச்சிட்டோம். இந்த பூமியில ஒரு நல்ல மனிதனா மானிடனா நம்ம பயணம் பண்றோம். இறைவனுக்கு நம்ம ஒருபோதும் சிறிய அளவோட வஞ்சகம் பண்ணாம நம்ம பயணம் பண்றோம். இறைவா நீ வழி நடத்து. அதுதான் உண்மையான பயணமே, மனித பயணமே. அதுக்கப்புறம் நீ இறைவனை 24 நேரம் உனக்குள்ள நிலைநிறுத்தி நீ பயணம் பண்ணும்போது உனக்கு என்ன வேணுங்கிறத அவன் முடிவு பண்ணுவான். எப்படி? அது அவன் முடிவு பண்ணுவான். நீ யாரு முடிவு பண்றதுக்கு? அந்த அடிப்படையில பயணம் பண்ண கத்துக்கோங்கன்னு சொல்றேன் நான். கத்துக்கோ. இது நான் சொல்லி நீ இப்படி ஆகி போயிருவ அப்படி ஆகி போயிருவ சொல்றதெல்லாம் நிலை இது கிடையாது. அந்த நடைமுறையை அதை நமக்கு பின்பற்றி அதுக்கான பயணத்துல நம்ம போனால் அந்த அனுபவங்கள், அந்த செயல்பாடுகள், அந்த நடைமுறைகள் எல்லாமே நம்மளை தேடி நமக்கு முன்னாடி வருவோம். அது அனைத்தும் நம்மளை தேடி வர வைக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஆன்மாவுக்கு இருக்கு. அதுவும் சொல்றேன், ஆன்மாவை பலப்படுத்து, உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பலப்படுத்துன்னு நான் சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஆன்மாவை எந்த அளவுக்கு உனக்குள்ள இருந்து பிரகாசிக்க வைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல் ஆயிருவ எல்லா விஷயத்திலையும். அதை செயல்படுத்துங்க அப்படின்னா எங்க செயல்படுத்துறீங்க? இது பெண்கள் தான் செயல்படுத்தணும். எல்லாருக்கும் அதே தன்மை தானே. ஆணுக்கும் அதே தன்மை தான், பெண்ணுக்கும் அதே தன்மை தான். ஆண்களுடைய உழைப்புத்தனம் போறதனம் வேற மாதிரி இருக்கும், பெண்கள் உழைப்புத்தனம் வேற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமானா கிடைக்கும். டைம் ஒரே மாதிரி கிடைக்குமானா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இறைவனை ஈஸியா பிடிக்கக்கூடிய தன்மை, ஈஸியா இறைவன் நம்ம கிட்ட சேரக்கூடிய தன்மை யாருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்கு. ஆண்கள் கூட இன்னும் நீண்ட நாள் மல் கட்டிட்டு போகணும். ஏன்னா அவனுடைய நிலைப்பாடுகள் அப்படி இருக்கும். பெண்களுக்கு அந்த 3 மணி நேரம்ங்கிறத ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதை இன்னும் சுகமா கொண்டுட்டு போயிருவீங்க. ஒரு சொல்ல போனா ஒரு 6 வருஷம் ஆக போகுது அப்படின்னா நீ 3 வருஷத்துல இப்படி ஜெயிச்சுட்டு போயிடலாம் பெண்கள்.